ஹாய்! மார்கழி 25ஆம் நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா குளிரா இருந்துச்சுதுங்க. எந்திரிக்கிறதுக்கு அப்பப்பா அந்த மாதிரி பெட்ட விட்டு எந்திரிக்கிறதுக்கே மனசு இல்ல. கொஞ்சம் சோம்பல் பட்டுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறம்போது ஒரு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஐயோ! விளக்கு ஏத்தணும். ஏன்னா, அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது பார்த்தீங்களா? அதனால டைமிங்குள்ளாடி எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது சரி நம்ம 6 மணிக்குள்ளாடினாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு அசால்ட்டா ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன். அதனால எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. சரி அப்படி இப்படின்ட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, அடிக்கிற குளிருக்கு சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, த்ரோட் கொஞ்சம் பெயின் வரது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சமா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொட்டீனா இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ வாசல்ல மட்டும் கோலம் விட்டு, அந்த விளக்கு மட்டுமே ஏத்துறது கொஞ்சம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இல்லன்னா என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா, அப்படியே கரெக்ட்டா ஃபினிஷ் ஆயிரும். இது ஏதோ மாதிரி இருக்குது, மிஸ் பண்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறமா இந்த திருப்பாவை பாசுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விளக்கேற்றி முடிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தினமுமே அதை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் வர அந்த வரிகளை சும்மானாச்சும் ஹாலில் உட்காந்து அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் நான் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அத பாராயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறமா டிவிலையுமே பார்த்தீங்கன்னா காலையிலுமே போட்டு விட்டுருவேன். அது கூடாலேயே நானும் அப்படியே சேர்ந்தே பாடி விட்டுடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்னோட நாட்கள் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.